வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டு டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுற யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது உடைன்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆதார் கார்டு டைப் வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றின நியூஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து முழுமையாக தெரியும். இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் அண்ட் டெக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த வீடியோக்கு இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிங்க. அந்த நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் என்பது 12 இலக்க தனிப்பட்ட அடையாள எண் கொண்ட ஒரு அடையாள அட்டையாகும். இதனை உதய் எனப்படும் ஆதார் ஆணையம் வழங்குகிறது. இந்தியாவில் அரசு மற்றும் அரசு சாரா சேவைகளை பெறுவதற்கு ஆதார் அட்டை கட்டாயம் தேவைப்படுகிறது. அரசாங்க திட்டங்கள், குழந்தையை அனுமதிப்பது போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக தேவையான மிக முக்கியமான ஆவணங்களில் ஆதார் அட்டையும் ஒன்றாகும். இது அடையாள சான்றாகவும் பயன்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெளிச்சந்தையில் கிடைக்கும் ஆதார் பிவிசி கார்டுகள் செல்லாது என ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளிச்சந்தைகளில் விற்பனையாகும் ஆதார் பிவிசி கார்டுகளை வாங்க வேண்டாம் என பொதுமக்களின் ஆதார் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ஆதார் பிவிசி கார்டு தேவைப்படுவோர் நேரடியாக ஆதார் ஆணையத்திடம் விண்ணப்பித்து அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொள்ளலாம். இது குறித்து ஆதார் ஆணையம் மேலும் கூறியிருப்பது யாதெனில், வெளிச்சந்தை பிவிசி ஆதார் கார்டுகளை நாங்கள் ஊக்குவிப்பதும் இல்லை. 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி ஆதார் பிவிசி கார்டு அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிவிசி ஆதார் கார்டு பெற விரும்புவோர் ஆதார் இணையதளத்திற்கு சென்று அதில் உள்ள ஆதார் பிவிசி கார்டு 12 இலக்க ஆதார் எண் பதிவிட்டு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். 50 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நேரடியாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு அந்த செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி ரீசனுக்காக ப்ரௌசிங் சென்டரில் பிவிசி கார்டில் பிரிண்ட் பண்ணி தர அந்த ஆதார் கார்டெலாம் வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து டவுட் வரலாம், அந்த பிவிசி கார்டு மட்டும்தான் செல்லாதா, இல்லை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அதை வந்து கட் பண்ணி லேமினேஷன் பண்ணி தராங்களே அந்த கார்டு வந்து செல்லாதா அப்படின்னு. இது ரெண்டுமே வந்து செல்லாது. நீங்கள் ஆதார் வெப்சைட்டில் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதை கிராப் பண்ணி நீங்கள் பிவிசியில் பிரிண்ட் பண்ணாலும் சரி, A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணாலும் சரி, அது ரெண்டுமே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் ஆதார் கார்டு தேவைப்படுறவங்க தேவையில்லாமல் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு பிவிசி கார்டாவோ இல்லை லேமினேஷன் பண்ண கார்டாவோ வந்து வாங்காதீங்க. நேரடியாக அவங்களுடைய ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு ஆதார் பிவிசி கார்டு அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி 50 ரூபா ஃபீஸ் பே பண்ணி உங்களுடைய ஆதார் பிவிசி கார்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை. உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலயமா உங்கள் வீட்டுக்கே, அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற அந்த அட்ரஸ்க்கே உங்களுடைய ஆதார் பிவிசி கார்டை டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க. அதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.